ஸோ டேட்டாவை நம்ம வந்து ம் எதில் வேணாலும் மெயின்டைன் பண்ணலாம் மேம். ம் ஓகே. ஸோ டேட்டாவை நீங்க மெயின்டைன் பண்றதுக்காக இந்த எக்ஸாக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க, எஸ்ஸா? எஸ் எஸ். ஓகே, சரி. இங்க ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ஆடட் விஷயத்தை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஆக்சுவலா இட் இஸ் அ சாஃப்ட்வேர் லேயர் மாதிரியான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆக்சுவலா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ். ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி கவர்ன்ட் பை அ சாஃப்ட்வேர் லேயர். அதுதான் நம்மளுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கும் அண்ட் அந்த எக்ஸாக்டோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்குமான விஷயம் தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, பிஃபோர் கோயிங் ஆன் டு திஸ், டேட்டா அப்படின்னா என்ன? நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்க்கு அப்புறமா பார்ப்போம். வாட் இஸ் த டேட்டா? ஒரு Data. ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, Information. இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, எம்ப்ளாயீஸோட டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, எம்ப்ளாயின்னு எக்ஸாம்பிளோட சொல்றீங்க. ஓகே, எம்ப்ளாயீஸோட டீடைல்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரி, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்ஃபர்மேஷன் வச்சு அவர் எப்போ ஜாயின் பண்ணாரு, அவருக்கு எப்போ இது போடலாம், இன்க்ரிமெண்ட் போடலாம். ம் ஸோ ஸோ அவரை பத்தியான ஸோ சேலரி ஸோ டீடைல்ஸ், இன்க்ரிமெண்ட், யா ப்ரொமோஷன் எல்லாமே. ஸோ எஸ் எஸ், இந்த எக்ஸாக்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஒரு சின்ன டேட்டாபேஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது யூ ஆர் ஜஸ்ட் ஸ்பெசிஃபைங் இட் அஸ் லைக் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு யூ ஆர் கெய்னிங் அ நாலேஜ் அபவுட் தட் எம்ப்ளாயி. ஓகேங்களா? எஸ். எஸ்ஸா? சரி, அந்த எம்ப்ளாயிக்கு அப்புறமா இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ப்ரொமோஷன் போடுறது ஆர் இன்க்ரிமெண்ட் போடுறது, திஸ் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் தட் ஆக்ஷன். கரெக்டா? எஸ் எஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ் ஆக்சுவலா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்டோரேஜ். ஓகே, இட் இஸ் நாட் ஒன்லி a ஸ்டோரேஜ் ஃபைல். இட் இஸ் த ஒன் கவர்ட் ஒரு சாஃப்ட்வேர் லேயர் மாதிரியான இருக்கிற விஷயம். ஸோ இட் இஸ் த ஒன் கோயிங் டு மேனேஜ் டேட்டா. அப்படி அந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் டேட்டால இருந்து யூ வுட் கெயின் அன் இன்ஃபர்மேஷன் அண்ட் தட் இன்ஃபர்மேஷன் கிவ்ஸ் யூ அ நாலேஜ். ஓகே, அண்ட் இந்த எக்ஸாக்ட் நாலேஜ் வச்சு என்ன மாதிரியான ஆக்ஷனை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவிங் ஆன் டுவர்ட்ஸ் திஸ், ஸோ பார்த்தீங்கன்னா எஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங்லையும் தர் இஸ் அண்ட் ரிலேட்டட் டேட்டா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கேட்குறேன். டெய்லி ஒரு டேட்டா பேஸை நீங்க கையில வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல முடியுமா? இல்ல எங்கேயாவது ஒரு டேட்டா பேஸை நீங்க பார்த்துருக்கீங்களா டெய்லி? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல என்ன பாக்குறீங்க ஸ்வேதா? ஆக்சுவலா கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனா வாட்ஸ்அப் அப்படிங்கும்போது அதுல ஒன்லி டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். இதே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா ஓகே, டேட்டாஸ் ஆஃப் யுவர் கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லலாம். ஸ்வேதா கரெக்டா? எஸ் மேம். ஓகே. எஸ். நேம் அண்ட் நம்பர் இருக்கும், அது ஒரு டேட்டா. ஓகே, நேம் அட்டன் யார் அட்டெண்டன்ஸ் யார் ஸ்பெசிஃபை பண்ணீங்க? attendance. ஓகே, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். ஓகே, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கறத நான் டேட்டாபேஸா எடுத்துக்கலாம். ஓகே, எஸ் எஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் எல்லா இடத்துலயுமே தேர் இஸ் நீட் ஆஃப் அன் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு தேர் இஸ் அ டேட்டாபேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அண்ட் மேபி இட் வுட் பி அ ஸ்மால் திங்ஸா இருக்கலாம், லார்ஜா இருக்கலாம், ஹியூஜா இருக்கலாம். ஹவெவர் பி, டெய்லி நாம அட்லீஸ்ட் அ டே, இப்போ பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ஒன்றும் இல்லை, ஒன் சிம்பிள் திங், யூ ஆர் லிவிங் யோர் டேட்டா சம்வேர் எவ்ரி டே. எங்க? phone calls, banking details. ஓகே, ஃபோன் கால், பேங்கிங் டீடைல்ஸ். ஓகே, இந்த இடத்துல பேங்கிங் டீடைல்ஸ் அப்படிங்கும்போது எங்க உங்களோட ஃபோன் கால்ஸ் அண்ட் பேங்கிங் டீடைல்ஸ் விடுறீங்க சஷாங்க்? எங்க 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 The விடுறீங்க? transaction, maybe transaction பண்ணும்போது they will ask you for verification. Yeah. ஓகே, ஸோ So அந்த டிரான்சாக்ஷன் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்களே, டெய்லியுமா வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க? நோ நோ, நாட் ஒன்லி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, லாகின் பண்ணும்போது விடுவோம். பட் ஆனால் வெதர் இட் இஸ் மேக்கிங் டெய்லி daily கிடையாது, in terms of ஆஃபீஸ் necessity. ஆஃபீஸ் வரும்போது மேம். ஓகே, ஆக்சஸ் வரும்போது நீங்க பண்றீங்க. ஓகே நீங்க. Yes. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிம்பிள் திங், கார்டு, மேபி டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, நீங்க டெய்லி எங்கேயாவது ஒன்ஸாவது யூஸ் பண்றீங்க, எஸ்ஸா? அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் இந்த ஜிபே ஆர் ஃபோன்பே ஆர் சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல, இப்பெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சம்வேர் யூ ஆர் லிவிங் யுவர் டேட்டா சம்வேர். எஸ் ஆர் நோ? Yes, wherever you go,
யூ ஆர் லிவிங் யுவர் டேட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க விடுறீங்க. ஆனா அந்த எக்ஸாக்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல அஃப்கோர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். எஸ், யூ ஆர் ஜஸ்ட் லிவிங் யுவர் ஆதார் நம்பர், யூ ஆர் லிவிங் யுவர் பேன் நம்பர், யூ ஆர் லிவிங் யுவர் ஃபோன் நம்பர். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு டுவர்ட்ஸ் திஸ் அக்கௌண்ட். ஆமாவா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் எஸ், எஸ் மேம். அஃப்கோர்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன டிரான்சாக்ஷன்லயேவும் நீங்க சொல்றது ஜஸ்ட் அமௌண்ட் பே பண்றது, அமௌண்ட் இது பண்றது, ஜஸ்ட் ஸ்கேன் பண்றீங்க, அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றீங்க, விட்டுறீங்க. பட் ஆனா இதுக்கு பின்னாடி உங்களோட ஆதார் டீடைல்ஸ் முதல் கொண்டு, அப்ப ஆதார் டீடைல்ஸ்ல என்ன இருக்கு? உங்களோட பயோமெட்ரிக் இருக்கு. உங்களோட பயோமெட்ரிக் அஃப்கோர்ஸ் இட் இஸ் a செக்யூரிட்டி திங். பட் ஆனா அதையும் அவ்வளோ லேசா விட்டுட்டு வரும். அண்ட் ஃபோன் கான்டாக்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் பேன் நம்பர், என்னோட இன்கம் டேக்ஸ், ஐடி ரிலேட்டடான எல்லா விஷயமும் அண்ட் ஃபோன் டீடைல்ஸ் அஃப்கோர்ஸ் ஹூ ஆர் ஆல் தேர் இன் யுவர் கான்டாக்ட்ஸ், அதுவும் நம்மளுக்கு இங்கே. ஸோ எஸ், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம ஃபோன் நம்பர் நம்மளோட தான் விடுறோம்னு இல்லை, நம்மளோட இன்டர் கனெக்டட் எல்லாத்தோட விஷயமும் ஆக்சுவலா அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்வேதா சொன்ன மாதிரி நம்மளோட ஃபோன் நம்பரை வச்சு நம்மளோட வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்க, எல்லாரோட நம்பரையும் நம்ம வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? சம்வேர் இன்வைட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எஸ், எல்லா இடத்துலையுமே டேட்டா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டேவும் வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். அஃப்கோர்ஸ் எல்லா விதத்திலையும் புக்கிங் ஃபிளைட், ஆன்லைன்ல ரீட்டைல்ஸ், ஆர் ஈவன் தோ நம்ம ஒரு ஷாப்க்கு போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஜிமெயில் ஜிபே மூலமா எல்லா விதமான டிரான்சாக்ஷன்லயும் நம்மளோட டேட்டாவை விட்டுட்டு தான் வரோம் நம்ம. ஓகே, ஆனா இந்த டேட்டாவை விட்டுட்டு வரோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ஒவ்வொரு ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம சொல்றோம் டேட்டாவை விட்டுட்டு வரோம், பட் ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ், திஸ் எக்ஸாக்ட் டிரான்சாக்ஷன் டன் பை திஸ் பர்சன். ஓகே, அண்ட் அது அவர் எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு, திஸ் இஸ் த எக்ஸாக்ட் அமௌண்ட். அண்ட் எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பர்பஸ். மேபி அது இன்டர்லிங்க்டு வித் த இன்வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி எவ்ரி டே தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் அ டேட்டாபேஸ் அப்ளிகேஷனோட நாம கனெக்ட் ஆகி தான் இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிச்சது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ், அண்ட் அதுவும் மெயின்லி ஃபார் பேங்கிங் செக்டர்ஸ்க்காக ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது கைண்ட்லி ஜஸ்ட் see here, எனக்கு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸாக்ட் பேங்க்ல லோன் அக்கௌண்ட்டும் வச்சிருக்கேன். இது வந்து சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, லோன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லோன் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது மேபி 2 வீலர் 4 வீலர் ஹோம் லோன்ஸ் இருக்கு, மேபி பர்சனல் லோன்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே பர்டிகுலர் ரெக்கார்டை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல செப்பரேட்டா ஃபாலோ பண்ணுவாங்களா? செப்பரேட் சர்வீஸ் செப்பரேட்டாக தான். செப்பரேட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா when on initial database management system அப்படின்னு DBMS அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங்க்கு அக்கௌண்ட் பர்சன் அப்படின்னு அவருக்குன்னு செப்பரேட்டா ஒன்று ஆரம்பிச்சாங்க. 2 வீலருக்கோ இல்ல 4 வீலருக்கோ வாட் எவர் த திங், அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்லயும் செப்பரேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் என்னோட சேவிங் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட அட்ரஸை சேஞ்ச் பண்றேன். அதாவது நியூ அட்ரஸ்க்கு நான் போறேன். என்னோட இடத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸை சேஞ்ச் பண்றேன். அப்படி நான் இந்த சேவிங் பேங்க்ல அக்கௌண்ட் அட்ரஸை சேஞ்ச் பண்றேன்னா அஃப்கோர்ஸ் அதே சேம் திங் இந்த நான் லோன் வாங்கின அக்கௌண்ட்லயும் சேஞ்ச் ஆகணும். ஆமாவா இல்லையா? அக்கௌண்ட்ல சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? சேஞ்ச் ஆகணும். எஸ், அஃப்கோர்ஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும், இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும், இங்கேயும் சேஞ்ச் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் எல்லாத்துலயுமே லோனும் வாங்கி வச்சிருக்கேன். 2 வீலர் லோன் வச்சிருக்கேன், 4 வீலர் வச்சிருக்கேன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் எல்லாமே இருக்குன்னு வைங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட சேஞ்சஸையும் அப்டேட் பண்ணணும். அண்ட் அதுவும் இல்லாம ப்ரீவியஸ் இன்னொன்னு விஷயம் பார்த்துக்கோங்க, என்னோட ஒரு ரெக்கார்ட் இந்த இடத்துல, அதாவது என்னோட டீடைல்ஸ் நேம், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லா இடத்துலயுமே இந்த இடத்துல எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கும். ஆமாவா? there would be a redundancy, yes or no? Yes. So அந்த ரிட்டன்டன்சியை குறைக்கிறதுக்காகவும், ஓகே, அண்ட் அந்த எக்ஸாக்ட் ரிட்டன்டன்சியை குறைக்கிறதுக்காகவும், அண்ட் அதே மாதிரி இங்க சொல்ற மாதிரி இன்டகிரேட், அதாவது ஒரு இடத்துல நான் அட்ரஸோ இல்ல என்னோட ஃபோன் நம்பரோ ஆர் இமெயில் ஐடி எதையாவது ஒன்ன நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாலும் இட் ஹாஸ் டு இம்பாக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் அதர் லோன்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி
ரிட்டண்டன்சியை குறைக்கிறதுக்காக எஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஃபாலோ திஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. வாட் இட் இஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டி, அதாவது அட்டாமிசிட்டி. நான் ஒரு பேங்க்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் அ டெபிட் அண்ட் அ கிரெடிட். ஓகே, அதாவது என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னா, அதாவது எனக்கு என்னோடதுல இருந்து அவுட் ஆகுது அப்படின்னா அது இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்ல இன் ஆகணும். என்னோடது அவுட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களது இன் ஆகல அப்படின்னா, சோ இதுல என்ன ஆகும்னா there would be a mismatch in credit and debit. ஆமாவா? என்னோடதுல இருந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகி போயிடும், பட் அவங்களோட அமௌண்ட்ல அக்கௌண்ட்ல உள்ள டெபிட் ஆகலைன்னா என்ன ஆகும்? அப்ப என்னோட அமௌண்ட் என்ன ஆகும்? மிஸ் ஆயிடுமா? ஓகே, so yes, each and every transaction whenever I'm just making a credit or debit ஆகும்போது ரெண்டுமே கரெக்டா it has to be happened. ஏதாவது ஒன்னு மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் yes, it is going to reback, அது கண்டிப்பா நடக்கணும். that is it has to be aborted. so அந்த மாதிரியான விஷயத்த அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஐசோலேஷன், எஸ் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன் ஃபார் பர்சன் 1 அண்ட் செகண்ட் டிரான்சாக்ஷன் பண்றேன் பர்சன் 2. எஸ், இது செப்பரேட் டிரான்சாக்ஷன், இது செப்பரேட் டிரான்சாக்ஷன். இன் சச் அ கேஸ் இந்த எக்ஸாக்ட் சர்வர்ல ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படிங்கும்போது இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது எஸ், whenever you are just making a transaction, அந்த எக்ஸாக்ட் டிரான்சாக்ஷன் 1க்கும் டிரான்சாக்ஷன் 2க்குமே there should not be any impact. so each and everything should be separate transaction. so அந்த மாதிரி separate transaction அப்படின்னு சொல்றத தான் isolate. and yes, அடுத்தது பாத்துங்க consistency. yes, whenever I have a connected with a database, of course இது எல்லா இடத்துலயுமே interlinked. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட அக்கவுண்ட் பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னு சொன்னா yes, my personal details has to be exactly connected to everything as like personal loanல இருந்து, home loanல இருந்து, vehicle, 4-wheeler vehicle, 2-wheeler vehicle, and of course என்னோட saving bank account முதல் கொண்டு. even sometimes I would have another account as like a current account, business account நான் வச்சிருந்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் it has to be impacted and கரெக்டான ஃபார்மேட்லயும் it has to be connected. so that is what is to be consistency. and of course once done, அதாவது எங்க இந்த இடத்துல இருந்து transaction it is out நடந்துருச்சு, இன்னும் நடந்துருச்சு, that is credit and debit ரெண்டுமே happened அப்படின்னா yes, it should not be come back. நடுவுல ஏதாவது இன்டரப்ஷன் நடந்துச்சுன்னா மட்டும்தான் it has to be revert back. ஆனா கமிட் ஆயிடுச்சு அப்படின்னா it should not be done. ஓகேங்களா? சோ இதுதான் டியூரபிலிட்டி. சோ இத ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சோ எஸ், ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாபேஸ் சிஸ்டம் இந்த எக்ஸாக்ட் ஆசிட் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இந்த டேட்டாபேஸ் சிஸ்டமே வந்து ஃபார்ம் ஆனது. அண்ட் எஸ் டிஎஸ், ஆக்சுவலா இன்னொன்று விஷயமும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் இட் இஸ் என்ஹான்ஸ்டு டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், whenever you are making ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு பர்டிகுலர் பெராமீட்டர் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா of course it has to be related with each and every attributes. so இப்போ இங்க கவனிங்க, I'm just going to have a database. இந்த இடத்துல அந்த எக்ஸாக்ட் டேட்டாபேஸ் இப்போ நான் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றேன். எம்ப்ளாயி அப்படிங்கும்போது what would be my header? எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம் சொல்லுங்க. Employee ID. Okay, employee ID. Yes, of course. Employee ID. Yes. Name. Employee Name Basic. of an employee. Okay, super. Name of an employee. அடுத்து. Designation. Designation. Okay. Next. department. Okay, department. And of course, Salary. எம்ப்ளாயிங்கும் போது கண்டிப்பாக salary. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஐடிக்கும் நேமுக்கும் there would be a relation. and they same இதே எம்ப்ளாயி ஐடிக்கு நான் வந்து எம்ப்ளாயி நேம் இல்லை அப்படின்னாலும் டெசிக்னேஷனோ அவர் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ரிலேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் எம்ப்ளாயிக்கு இதுதான்ப்பா salary அப்படிங்கிற மாதிரியோ இல்ல அஃப்கோர்ஸ் ஆஸ் இட் இஸ் அன் எம்ப்ளாயி டீடைல்ஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படிங்கிற மாதிரியோ எஸ், ஈச் அண்ட் எவ்ரி field, அதாவது attribute is related.
அப்படி அந்த ரிலேட்டட் அப்படின்னு இருக்கும்போது தான் எஸ் we can easily handle. ஸோ எஸ் டியர்ஸ், இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்மளுக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா என்ஹான்ஸ் ஆயிட்டு எஸ் பை யூசிங் ஆசிட் ப்ராப்பர்ட்டி மூலமா நம்மளுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா ஃபார்ம் ஆச்சு. அண்ட் யூசிங் த ரிலேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி, ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்துச்சு. அண்ட் why this happened? எகைன் திருப்பியும் கேட்கிறோம், why this happened? இதுல என்ன அப்படி என்ன நம்மளுக்கு இருக்கு? ஓகே, ஐ ஜஸ்ட் கோ ஹியர். see ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல லெட் ஐ ஜஸ்ட் கிவ். ஸோ நம்மளோட எக்ஸாக்ட் டேட்டா பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வியூ ஆகுது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றேன். ஒரு இடத்துல என்னோட பிசிக்கல் லெவல், அதாவது திஸ் இஸ் வாட் மை ஸ்டோரேஜ் பிளேஸ் வேர் ஐ ஜஸ்ட் ஸ்டோர் த டேட்டா. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் லாஜிக்கல் லெவல். In the exact logical level, of course, it is what related towards the application. என்ன மாதிரியான விஷயம். And coming towards the view level is the user. ஸோ இப்போ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த எக்ஸாக்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ். எஸ், நான் அட்மின், அப்போ அட்மின் அப்படிங்கும்போது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ் அண்ட் அவரோட டெசிக்னேஷன், அவரோட டிபார்ட்மெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட சேலரி எல்லாமே எனக்கு தெரியும் வைங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதே சேம் ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பர்சன் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு added the functionalities of என்னது அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அட்டெண்டன்ஸோட சேர்த்து வெதர் ஹி ஜஸ்ட் டன் எல்லா டேஸும் வந்தாரா, இஸ் எனி திங் அஸ் லைக் லீவ் அப்படின்னு கேஷுவல் லீவ் இருக்கு, ஏர்னிங் லீவ் இருக்கு அண்ட் ஆல் சச் லீவ்ஸ் ஆர் மெடிக்கல் லீவ் இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஏதாவது டு வி டிடெக்ட் ஏதாவது பண்ணணுமா, டிடெக்ஷன் ஏதாவது பண்ணணுமா, இல்ல லாஸ் ஆஃப் பே ஏதாவது இருக்கா, ஆல் தி திங்ஸ் அவரு அக்கவுண்ட் டீடைல்ஸ் அந்த எக்ஸாக்ட் பர்சன் ஆர் அந்த எக்ஸாக்ட் டிபார்ட்மெண்ட் would just maintain only related to accounts. And of course அடுத்த விஷயம் நம்மளோட லீட் லெவல். அண்ட் அந்த எக்ஸாக்ட் லீட் லெவல் இதே சேம் எம்ப்ளாயி டீடைல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எப்போ ஜாயின் பண்ணாரு அண்ட் அந்த ஜாயினிங்ல இருந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, ஆர் இல்ல அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஒரு டீப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்ஃபால் போடலாமா, ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாக்ட் டேட்டா ஒன்லி எம்ப்ளாயி டேட்டா தான். ஆனா இட் டுவர்ட்ஸ் திஸ் லாஜிக்கல் மூலமா யார் யாரு எப்படி எப்படி வியூ பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டேட்டாஸ் கேத்தாப்ல வரும். So this is what said as database abstraction. ஓகேங்களா? ஸோ a method hides unnecessary complexity. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் லீவ் எடுத்தது விட்டதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, வேலை செஞ்சாரா இல்லையா, அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, சரி ஓகே போடு இன்க்ரிமெண்ட்டை போடு, ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஓகே ப்ரொமோஷனை கொடு. ஸோ தட் இஸ் அலோன், என்னோட ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கு அப்படின்னா தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அனதர் எனக்கு எல்லாம் மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ், ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன மாதிரியான வியூ மட்டுமே தேவையோ that would seen or that would be filtered in the view level. ஓகேங்களா? அண்ட் ஹியர் என்ன மாதிரி மாடல்ஸ். So there are n number of models இருக்கு SDS. So first of all data அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு and அந்த exact டேட்டாவுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் within a fields or within an attributes அந்த மாதிரி and ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு semantic constraints இருக்கு, எது எப்ப யூஸ் ஆகணும்னு. This is how the exact data created. And once done, இந்த இடத்துல நம்மளுக்கு ரிலேஷனல் மாடல் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்துச்சு. அண்ட் ஹியர் எஸ், டேட்டாபேஸோட டிசைன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டேட்டா மாடல் அப்படிங்கிற விஷயம் எவால்வ் ஆச்சு. அண்ட் எஸ்டிஎஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல் இருக்கு. அதே செமி ஸ்ட்ரக்சர்ட் வைஸா அதாவது வெப் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா XML இருக்கு. அண்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நெட்வொர்க்ஸும் நம்மளுக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் we are just going to focus on entity relationship. ஏன் இந்த entity relationship அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ் ஒரு டேபிள், எனக்கு டேபிள்னாவே என்னன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டேபிள்னா என்ன, அதுல என்ன மாதிரியான டேட்டா இருக்கணும், அது எவ்வளோ இம்பார்ட்டனோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதை டிஸ்கஸ் மட்டும் இல்ல, அஃப்கோர்ஸ் we are just going to create a table. அந்த எக்ஸாக்ட் கிரியேட்டிங் அ டேபிள் ரொம்ப ஈஸியாகவும் எஃபிஷியண்டாகவும் இந்த ER டயக்ராம்
அதாவது என்டிட்டி டேட்டா ரிலேஷன்ஷிப் மாடல்ல நம்ம டிசைன் பண்ண போறோம். ஆனா இந்த டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் டயக்ராமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணினோம் அப்படின்னா எஸ் ஷியோர்லி நம்ம ஈஸியா டேட்டா பேஸை டிசைனும் பண்ணலாம், அஃப்கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதில் நாம ஒர்க்கும் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் டுடே வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபர்தர். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ரிலேஷனல் மாடல் as we have already specified. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேபிள் இருக்கும். And of course we are just specifying something as like a relation. So actually இந்த relation model was initiated by Ted Codd. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1918ல இந்த எக்ஸாக்ட் ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷனல் மாடல் அவர் தான் இன்ட்ரோ பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இந்த ரிலேஷனல் மாடல் எவால்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கே ஒரு ஹைலைட் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ் ஹீ இஸ் அன் ஐடி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட ஐடி, அவரோட பேரு, அவர் என்ன டிபார்ட்மெண்ட், அவர் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம பாத்தீங்கன்னா வாட் இட் இஸ், அப்ப இது வந்து நம்ம ஹெட்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் ஹவ் அபவுட் தீஸ் ஆல், எஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ். அதாவது இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா we are just going to specify it as like an, இதை நீங்க field அப்படின்னு சொல்லலாம், ஆர் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். எஸ் அதே சேம் திங் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆர்எல்ஸ் இல்ல நம்ம பெராமீட்டர்னு பேசிய பழக்கமாயிடுச்சு மேம், பெராமீட்டருக்கு போகலாமா? எஸ் அதுவும் பழகலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ ஹியர் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இதை நீங்க ஃபீல்டோ இல்ல அட்ரிபியூட்ஸோ இல்ல பெராமீட்டர்ஸோ வாட் எவர், எஸ் யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை. அண்ட் அப்படி இருக்கிற இந்த சமயத்துல எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் each and everything has an interlink. So அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி, இப்போ இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி என்ன பெருசா எஃபெக்டிவா இருக்கு? ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்ல எத்தனை டேபிள் இருக்கும்? ஒரு ப்ராஜெக்ட்ல எத்தனை டேபிள்ஸ் இருக்கும்? எஸ் எஸ் can be a number of tables, sir. n நம்பர் டேபிள்ஸ். ஆனா எஸ் சுபம் சொன்ன மாதிரி n நம்பர் டேபிள்ஸ் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டேபிளோட எண்டான மாதிரியான விஷயம் இல்ல. எஸ்ஸா சுபம்? எஸ்ஸா? Yes, ma'am. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பாத்துக்கோங்க, ஒரு டேபிள்ல இது ஒன் டேபிள் அண்ட் இது ரெண்டாவது டேபிள். இது ஏன் இந்த ரெண்டு டேபிள்? அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒரு லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன், அண்ட் இந்த எக்ஸாக்ட் டேபிள் டு இது ஒரு லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த டேபிள்ல இருக்கிற எக்ஸாக்ட் விஷயம் இதை ரிலேட் பண்ணி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே தேர் வுட் பி அன் ரிலேஷன்ஷிப். So how you are going to relate this table 1 with the table 2 அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்கிறதுக்கு தான் எஸ் we are having relational database management system. ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல if I just specify, நான் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்றேன். அப்ப இந்த ரெக்கார்ட் அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கு? அஃப்கோர்ஸ் திருப்பி நான் முன்னாடி போறேன், கவனிச்சுக்கோங்க. ஹியர் இட் இஸ் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் நேம், சேலரி. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா டு எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இங்க கவனிங்க. அப்போ ஐடி அப்படின்னா அது என்ன மாதிரியான டேட்டா டைப், நேம் அப்படின்னா அது என்ன மாதிரியான டேட்டா டைப், டிபார்ட்மெண்ட் நேம் அதுவும் என்ன மாதிரியான டேட்டா டைப், சேலரி அஃப்கோர்ஸ் எனக்கு அது வந்து இன்டீஜர் நியூமெரிக்கல் வேல்யூஸ்ல இருக்கணும். ஸோ எஸ் இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் நாம இன் டெப்தா பார்க்கறது லாஜிக்கல் லெவல். திஸ் இஸ் வாட் த மிட் லெவல். ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here பிசிக்கல் லெவல் அப்படின்னு இருக்கும்போது எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு? உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் தேர் வுட் பி எ ரெக்கார்ட், அண்ட் இந்த எக்ஸாக்ட் ரெக்கார்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த எக்ஸாக்ட் விஷயத்த நம்ம அட்ரஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் அட்ரஸ், ஸோ ஓகே ஈவன் தோ இந்த இடத்துல இல்லைனாலும் நான் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் டே செஷன்ல ஆரம்பிச்சிருப்போம். எஸ்ஸா? அந்த எக்ஸாக்ட் 5 எங்க இருக்கு? நான் எப்பெல்லாம் ஏ அப்படின்னு கால் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு 5 அப்படிங்கிற விஷயம் வரணும். அதாவது திஸ் இஸ் த வேல்யூ அண்ட் திஸ் இஸ் த வேரியபிள். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த a இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது வாட் த திங்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட்? ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி 5 வந்து அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது அண்ட் அந்த எக்ஸாக்ட் வேரியபிளுக்கு நம்ம மெமரி இதுல ஒரு லொகேஷன் கொடுக்குறோம். எஸ்ஸா?
அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பாக்குறது பிசிக்கல் லெவல். அண்ட் a is equal to 5 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எஸ் இட் இஸ் அன் இன்டீஜர் வேரியபிள். ஓகேங்களா? a அப்படிங்கும்போது இன்டீஜர் வேரியபிள். ஓகே, இதுவே 5.0 அப்படிங்கும்போது Float. float variable. ஓகே, so yes, exactly Sweta. So float variable அப்படிங்கிற மாதிரி each and everything நம்ம differentiate பண்றது logical level. Of course எனக்கு a அவ்வளவுதான், ஆனா நான் a எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் எனக்கு 5 வந்து விழுகும், அவ்வளவுதான். that is what view level. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நாம லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா டுவர்ட்ஸ் த டவுன் பாத்தீங்கன்னா எஸ் சிம்பிள் திங் a is equal to 5. that's it. ஓகேங்களா? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ், எவ்ரி பர்சன்ஸோட வியூஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆஸ் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அக்கௌண்ட்ஸோட அக்கௌண்ட்ஸ் பர்சன் ஒரு மாதிரி அந்த எக்ஸாக்ட் பர்சனை வியூ பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது ஓகே ஹீ ஹேஸ் திஸ் டெசிக்னேஷன் அண்ட் அவரோட சேலரி இவ்வளோப்பா. ஓகே ஃபைன். அண்ட் த சேம் திங் அட்மின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல, ஓகே இந்த எக்ஸாக்ட் டிபார்ட்மெண்ட்ல ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அவர் இந்த இடத்துல சுவிட்ச் ஓவர் பண்ணு, நெக்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவரை சுவிட்ச் ஓவர் பண்ணு, ஆர் இந்த ப்ராஜெக்ட்ல அவரை போடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லீடோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ எஸ், each and every ஸ்கீமாவுக்கும் there is an functionality, related functionalities இங்கே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல லாஜிக்கல் ஸ்கீமா அப்படிங்கும்போது வாட் இஸ் த எக்ஸாக்ட் டேபிள் அண்ட் ஹவு இட் இஸ் ரிலேட்டட், அது மட்டும் தான் நம்மளுக்கு லாஜிக்கல் ஸ்கீமால நம்ம பார்ப்போம். அண்ட் பிசிக்கல் ஸ்கீமா எஸ் த சேம், நம்ம பிசிக்கல் வியூல என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். எங்கே இது ஸ்டோர் ஆயிருக்கு, ஓகே, வெதர் இட் இஸ் இன் த டிஸ்க்லியா ஆர் எனி செகண்டரி மெமரி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலயா. அண்ட் இன்ஸ்டன்ட் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட், ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிற மாதிரி. ஓகே, ஆக்சுவலா நான் வந்து அக்கௌண்ட்ஸ், ஸோ அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஐ எம் அன் அட்மின் டீடைல்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஐ எம் அ ப்ராஜெக்ட் லீட் ஆஃப் தட் எம்ப்ளாயி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ற மாதிரி நான் ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நான் இந்த டேட்டா பேஸை நாக் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இன்ஸ்டன்ட் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங்லயும் நாம ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றோம். கவனிச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட சிஸ்டம், இப்போ எல்லாரோட சிஸ்டமும் அஃப்கோர்ஸ் யூ வுட் ஹேவ், வெதர் இட் இஸ் ஹார்ட் டிஸ்க்ல ஒர்க் ஆகுதா இல்ல எஸ்டிடில ஒர்க் ஆகுதா? what you have அஃப்கோர்ஸ் இப்போ எல்லா இடத்துலயுமே இட் ஜஸ்ட் கம்ஸ் ஆன் எஸ்டிடி. பட் ஆனா ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். எஸ்ஸா? ஸோ சம்டைம்ஸ் இஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்கிரேட் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் டு எஸ்டிடியா இருக்கும்போது ஹவ் ஐ டிரான்ஸ்ஃபர் மை டேட்டா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் திஸ் ஹார்ட் டிஸ்க் டுவர்ட்ஸ் எஸ்டிடி? Okay, no problem. Yes, of course, to increase the storage and to increase the speed. Of course, actually ஜோ வந்து நீங்க டிஸ்க் வந்து ஓல்டு தான். பட் ஆனா எஸ்டிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நியூ மாடல் அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஆனா எதுக்காக அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அதாவது ஹைபிரிட்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் இன்க்ரீசிங் இந்த எக்ஸாக்ட் கன்வர்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அண்ட் அதே மாதிரி அதிக லெவலுக்கு நான் என்னால ஒர்க் பண்ண முடியும். இதே ஹெச்டிடி அப்படின்னு சொன்னா அந்த ஹார்ட் டிஸ்கான எக்ஸாக்ட் சைஸ் அண்ட் அதை மட்டும் தான் என்னால மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஆனா இதே எஸ்டிடியா மாத்திட்டேன் அப்படின்னா எஸ் என்னோட சைஸை வந்து நான் வேரி பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளவு எஸ்டிடி நான் சேஞ்ச் பண்ணாலும் என்னோட சைஸை நான் வேரி பண்ணிக்கிட்டே போகலாம். எஸ் சார்? எஸ். அஃப்கோர்ஸ் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் as to maintain this scalable and of course இது வந்து பாத்தீங்கன்னா maintainable. அண்ட் இன்னொன்னு சொல்ல போனா எஸ் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது இந்த எஸ்டிடி எஸ் இட் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிறதுனால எஸ் இட் இஸ் ஃபியூச்சர் ப்ரூஃபும் நம்மளுக்கு இதுல இருக்கு. ஸோ தட் இஸ் வாட், ஏதாவது ஒரு செப்பரேட் கன்சர்ன்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னு வைங்களேன், ஐ வாண்ட் டு அப்கிரேட் இட் ஆர் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் ஆர் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஹெச்டிடி டு எஸ்டிடி அப்படிங்கும்போது இங்க இருக்கிற டேட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற டேட்டா எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாம எந்த ஒரு லாஸும் ஆகாம எஸ் இந்த டேட்டா நேரா இங்க போகணும், இந்த டேட்டா இங்க போகணும், இதுலயும் அதுலயும் எதுவுமே கொலாய்ட் ஆகக்கூடாது, எந்த ஒரு இடத்துலயுமே there should not be any loss or any impact இருக்கக்கூடாது அப்படிங்கறது பார்த்துக்கிறது தான் இந்த பிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ்.
அண்ட் ESDS ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் whenever you just go on towards an database management system அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு n number of language functionalities இருக்கு. ஓகேங்களா? அதாவது DDL டேட்டாவை டிஃபைன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாலையும் there would be a transaction. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே அதையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு transact control language. ஸோ எஸ், இந்த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் திஸ் லாங்குவேஜை நாம நாளைக்கு இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி எஸ்டிஎஸ், ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எஸ், இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி என்ன மாதிரியா இருக்கலாம்? ஐடி எப்பயுமே நியூமரிக்கா இருக்கும். எஸ்ஸா? எஸ்டிஎஸ்? Yes, ma'am. 101 102. ஓகே. Unique ஆ இருக்கும். நேம் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஸ்ட்ரிங்ல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி salary அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இங்க என்ன இருக்கும்? ஃப்ளோட்ல தான் இருக்கும். எஸ்ஸா? ஸோ இப்படி ஒவ்வொரு டேட்டாவும் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அண்ட் அது என்ன மாதிரியான ஸ்கீமாவை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் டிசைன் பண்ணி அஃப்கோர்ஸ் கிரியேட்டிங் அ டேபிள் ஆர் கிரியேட்டிங் அ டேட்டா பேஸ், அதுதான் நம்மளுக்கு டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல நம்ம பார்ப்போம். டிஃபைனிங் இட், நான் டிஃபைன் பண்றேன், புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி ஐ எம் டிஃபைனிங் இட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வி வுட் ஹாவ், நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஒருத்தங்களுக்கு இருக்கிற ஐடி இன்னொருத்தங்களுக்கு இருக்குமா? ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குற ஐடி யூனிக்கா தான் இருக்கு. இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ், அப்படி இருக்கும்போது இஃப் இட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கும்போது கிரியேட் பண்ணும் போதே இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எப்பா நான் இந்த மாதிரி எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்றேன், இட் ஷுட் நாட் எப்படி, இட் ஷுட் நாட் ஹாவ் அ காப்பி, இட் ஷுட் நாட் ஹாவ் அ டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இது யூனிக்கா இருக்கணும்னு. எஸ், அந்த மாதிரியான யூனிக்கா இருக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கிவ் அ கன்ஸ்ட்ரெயின். ஓகே, அந்த மாதிரி ஒரு யூனிக்கா இருக்கிறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். அண்ட் அந்த எக்ஸாக்ட் கன்ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி கீ. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ சேலரி டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எஸ், அது அக்கவுண்ட் பர்சன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட் லீடு இதுக்குள்ள வரக்கூடாது, அக்கவுண்ட் பர்சன் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார் யாரு எதை எதை ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டுமே நாம அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் நாம இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல கொடுப்போம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, சில விஷயத்த நான் வியூ பண்ணலாம் ஆனா என்னால மாடிஃபை பண்ண முடியாது. சில விஷயத்த அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற விஷயத்த. எஸ், இட் இஸ் அ ரீட் ஆக்சஸ், ரைட் ஆக்சஸ் அண்ட் அப்பெண்ட் ஆக்சஸ். ஆமாவா? எஸ் டிஎஸ்? எஸ் 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 எஸ். மேம். ஓகே, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல யாருக்கு என்ன மாதிரியான ஆத்தரைசேஷன் நம்ம கொடுக்கணும், who can access what. So what அப்படிங்கிறது எஸ், இந்த எக்ஸாக்ட் பர்சன் only can read, only can write or only can append அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஓகேங்களா? So that comes under data definition language. And kindly just observe therefore, இந்த இடத்துல அந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்க்கு அப்புறமா நம்ம டேட்டாவை கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா, அதாவது டேட்டாவை டிசைன் பண்ணினதுக்கு அப்புறமா we are going to place or we are going to insert some records. அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? insert some datas. ஸோ அந்த டேட்டாவை எனி மாடிஃபிகேஷன் பண்ணணுமா, எனி ஆல்டர் பண்ணணுமா, இல்லை இதை செட் பண்ணணுமா, இல்லை புதுசா இன்சர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எஸ், we would just discuss it in data manipulation language. ஸோ ஒன்ஸ் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மேனிப்புலேஷன்லயே நம்மளால போக முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இஃப் வி ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி டேட்டா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா தான் அதுல என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸை என்னால் இன்சர்ட் பண்ண முடியும், ஆர் என்னென்னலாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதை எப்படி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் மூலமா தான் நாம பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல், எப்பயுமே நாம இந்த SQL, actually it is specified as like a structured query language.
எஸ் இட் ஹாஸ் அ ஸ்ட்ரக்சர். என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைண்ட்லி ஜஸ்ட் see here. எப்பயுமே இந்த மாதிரியான விஷயத்தை தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். செலக்ட் நேம் ஃப்ரம் திஸ் இன்ஸ்ட்ரக்டர் வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஈஸியா ஃபுல்லா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனா டுவர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தயவு செஞ்சு செலக்ட் அப்படிங்கிறது கீவேர்ட். வாட் ஆர் ஆல் த காலம்ஸ் யூ வாண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் ஸ்பெசிஃபை ஹியர். அண்ட் ஃப்ரம் விச் டேபிள் அப்படிங்கிறது ஃப்ரம் அப்படிங்கிறது கீவேர்ட். ஸோ விச் டேபிள் அப்படிங்கிறதோ ஆர் விச் என்டிட்டி அப்படிங்கிற விஷயத்தையோ இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கும்போது எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் ஸ்பெசிஃபை லைக் தட். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி கண்டிஷன், ஸோ கண்டிஷன் பேஸ்டா இருக்கும்போது வேர் கண்டிஷன் அப்படிங்கும்போது ஸோ வேர் அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் கண்டிஷன், ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் கொடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ தட் யூ won't மிஸ் எனி ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஆர் எனி ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எங்கேயுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் எஸ் டியர்ஸ், இந்த எக்ஸாக்ட் query இட் இஸ் ஆல் சேம். இந்த எக்ஸாக்ட் query லாங்குவேஜ் எல்லா இடத்துலையுமே சேம் தான். எஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இன்டெகிரிட்டில வந்து நம்ம SQL அண்ட் பைத்தான் எல்லாத்தையுமே நம்ம இன்டெகிரேட் பண்ணும் போதும் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆர் சேம். நாம இங்க SQL ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான query கொடுக்க போறோமோ அதே தான் அங்க பைத்தான்லயும். ஆனா ஒண்ணு பைத்தான் ரிலேட்டடான இம்போர்ட் பேக்கேஜை நாம இன்க்ளூட் பண்ணிட்டு தென் வி ஜஸ்ட் ப்ரொவைட் இட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் டிசைன் பண்ணும்போது எது எந்த மாதிரியான டிசிஷன்ல இருக்கணும். தட் இஸ் அஃப்கோர்ஸ் இஃப் இட் இஸ் அ பிசினஸ் டிசிஷனா அண்ட் அதோட ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதோட அட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்கணும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here each and every ரிலேஷன் ஸ்கீமாவோட இன்டர்லைட் ஆயிருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதோட பிசிக்கல் லே அவுட், எஸ் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிசிக்கல் லே அவுட் அப்படிங்கும்போது எஸ் நம்ம பார்க்கிற எப்பயுமே இதே டேபிள் காலம் தான், ரோகமா காலம் அவ்வளவுதான். பட் ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த எக்ஸாக்ட் ரெக்கார்ட்ல ஒரு சில பர்சனுக்கு தட் இஸ் அக்கார்டிங் டு ஆக்சஸ் மூலமா இந்த காலம் மட்டும் இவருக்கு வியூ ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் லீடா இருந்துச்சுன்னா டு த எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அது மட்டும் தான் எனக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நாட் ஒன்லி டுவர்ட்ஸ் த ஸ்டோரேஜ், அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எஸ் இட் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபைட் ஆஸ் லைக் இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதே மாதிரி ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அண்ட் இதோட ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன. ஏன் அப்படின்னா நம்ம ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணணும், கரெக்டான ஸ்கேலபிலிட்டியில அதை கெட் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எடுக்கிற போற விஷயம் டேட்டா எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரிலையபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுதான் நாம டேட்டா பேஸை டிசைன் பண்ண முடியும். மேம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். வித்தின் 1 or 2-3 டேஸ்ல எல்லாமே பண்ண முடியும்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் கேன். ஆனா ஒன் அண்ட் ஒன்லி திங் எஸ் as I have already specified ஞாபகத்துல வச்சுக்கோங்க we are just going to discuss about what is the data na என்ன SQL ஓட workshop workbench இன்ஸ்டால் பண்ணணும். and of course we have to practice all the things, query போட்டு நம்ம practice பண்ணணும். and yes இந்த exact practice each and every day நாம ஃபாலோ பண்ணணும். அண்ட் அது பண்ணினா கண்டிப்பா வித்தின் அ ஷார்ட் டைம் ஷியோரா நீங்களே உங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டா பேஸை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் இட் இஸ் so much important. இன்ஜின் அப்படிங்கும்போது யாரெல்லாம் இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் திருப்பி அதே தான் வர்றீங்களே அப்படின்னா இல்ல, ஒவ்வொரு விதமான டேட்டா பேஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஆத்தரைசேஷன் இருக்கு, ஒவ்வொரு விதமான டிரான்சாக்ஷன் இருக்கு. see ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, let I just give you a small thing. everyone would have an account. டேட்டா பேஸ்ல எல்லாருக்கிட்டையுமே அக்கௌண்ட் இருக்கு. எஸ் everyone would have an account in a bank. இப்போ நீங்க இந்த எக்ஸாக்ட் பேங்க்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, let I just have something. ஏதாவது ஒரு பேங்க் நேம் சொல்லுங்க பாப்போம். which you have an account, anything. SBI வச்சுக்கலாம். okay, SBI. one more any other than SBI? IOB. okay. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா SBM ATM இருக்கு, என்னோடது IOB கார்டு ஹோல்டர். ஐ எம் an IOB கார்டு ஹோல்டர். இப்போ SBM ATMல நான் போயிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க
டிரான்சாக்ஷன் எதுவுமே நான் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் என்னோட அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேலன்ஸ் மட்டும் செக் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே, அப்போ நான் பண்ண போற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் என்னது? IOB பேங்க் கார்டு ஹோல்டர் SBI ஏடிஎம்ல போயிட்டு ஐ வாண்ட் டு செக் அ பேலன்ஸ், என்னோட அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நான் இங்க போறேன். அப்படி இருக்கும்போது இந்த SBIக்கு தெரிஞ்சு நான் பண்ணுவேனா தெரியாம நான் பண்ணுவேனா? தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ண. தெரிஞ்சு. அப்போ நான் ஒவ்வொரு டைமும் நான் IOB கார்டு மட்டும் இல்ல, ஈவன் HSBC இருக்கும், ICICI இருக்கும், ஒவ்வொரு டைமும் நான் இந்த SBIயோட நாக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்படியே ஸ்வேதா? நோ, நோ, நாட் லைக் தட். எஸ்ஸா? சரி, இப்ப இத இன்னும் நான் டீடைல்டா இங்க சொல்றேன், கவனிங்க. இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் ஹேவிங் SBIயோட ஏடிஎம். ஓகேங்களா? என்னோடது IOBயோட கார்டு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் SBMக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். எஸ்ஸா? அண்ட் திஸ் IOBக்கும் ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இன்டர்லிங்க்டு டுவர்ட்ஸ் எவ்ரி டிரான்சாக்ஷன். அண்ட் ஈவன் தோ இப்போ நீங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றீங்க அண்ட் அந்த எக்ஸாக்ட் டெபாசிட் எஸ் த்ரூ திஸ் வெண்டார் மூலமா தான் இங்க போகுது, எல்லாமே ஃபைன். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் கேட்ட கொஸ்டின் ஒன்லி யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு செக் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் செக் பண்றதுக்காக அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு நிமிஷம், எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க மட்டும் சொல்லுங்க. இந்த இடத்துல ஏடிஎம்ல போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணும்போது என்னோட ஸ்லிப்போட வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்லிப்பை தயவு செஞ்சு கண்ணை மூடி பார்த்துருக்கீங்களா? எஸ், கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? எஸ் நோ? மேம் ஸ்லிப்பே எடுக்கிறது இல்லை மேம், சில ஏடிஎம்ல எல்லாம் ஸ்லிப்பே இருக்க மாட்டேங்குது மேம், அப்படிதானே? வாட் ஸ்வேதா? இல்ல மேம், கேட்கும் போதே வேணான்னு சொல்லிடு. கேட்கும் போது அது வேண்டாம் சொல்லி பேப்பர் வேஸ்ட் பண்ணீங்க. பேப்பர் வேஸ்ட் எதுக்கு ஜோ? ஓகே ஃபைன். சரி, இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஈவன் தோ நீங்க பேலன்ஸை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனாலும் இந்த இடத்துல தேர் வுட் பி அன் டிரான்சாக்ஷன் ஐடி. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? எஸ் மேம், ஆ, ஐடி இருக்கும். ஐடி இருக்கும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஈச் அண்ட் எவ்ரி ஐடியுமே யூனிக். அண்ட் அந்த எக்ஸாக்ட் பேலன்ஸா இருந்தாலும் சரி, டெபாசிட்டா இருந்தாலும் சரி, கேஷ் வித்ட்ராவாலா இருந்தாலும் சரி, எஸ் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் அது டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி தான். நான் இங்க அமௌண்ட் டெபாசிட்டும் பண்ணல, வித்ட்ராவும் பண்ணல, ஆனா பேலன்ஸ் செக் பண்றதா இருந்தாலும் இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ட் இன் திஸ் ஏடிஎம் அண்ட் எஸ் தட் இஸ் இன்டர்லிங்க்டு டு திஸ் IOB. ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் எப்படி இந்த இதோட மேனேஜர்ஸ் இருக்கு அண்ட் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு. அண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அட்டாமிசிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் டியூரபிலிட்டி அப்படிங்கிற விஷயம். எஸ், நான் இங்க ஏதாவது டெபாசிட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெபாசிட் அமௌண்ட் இங்க இருந்து இந்த ஏடிஎம்ல லாக் ஆகி ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹாஸ் டு பி impacted in my account. ஆமாவா? இந்த இடத்துல ரிசீவ் ஆயிட்டு இந்த இடத்துல IOBல என்னோட அக்கவுண்ட்ல அது போகல ஆகல அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் a great issue. ஆமாவா இல்லையா? எஸ். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இன் சச் அ கேஸ் இஃப் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ் நான் ஒரு பேங்க் மேனேஜர் ஆர் எனி அதர் பர்சன், ஓகே, ஸோ அந்த எக்ஸாக்ட் மேனேஜர் ஓகே இன்னைக்கு என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பர்டிகுலர் query-ய ரைஸ் பண்ணி வாட் ஹேப்பன்ஸ், அதாவது டெபாசிட் எல்லாம் என்னது ஆர் வித்ட்ரா எல்லாம் என்னது, இல்ல ஒன்லி இந்த பேலன்ஸ் என்கொயரி. அஃப்கோர்ஸ் பேலன்ஸ் என்கொயரி மட்டும் யாருமே உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த திங் அப்படின்னா யாரெல்லாம் இந்த டெபாசிட்ஸ் அமௌண்ட் பண்ணா, யாரெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரைஸ் அ query. And அந்த exact query that is what specified as a query processor. And yes, this would be done by SQL commands. And அந்த exact commands தான் நாம specify பண்ண போறோம். ஓகே, அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் yes, இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நாம ஏதாவது ஒரு
டிரான்சாக்ஷன் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்னோட டிஸ்க் இட் ஹாஸ் டு பி தேர். அதாவது டிஸ்க்ல ஸ்பேஸ் இருக்கணும் அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்பேஸை என்னோட மெமரி வந்து பஃபர் மேனேஜர் என்னை வந்து பாண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா எஸ் இந்த இடத்துல யூ ஆர் யூசிங் தீஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அன்யூஸ்டா சில விஷயம் இருக்கு அண்ட் அந்த எக்ஸாக்ட் அன்யூஸ்டா கைண்ட்லி ஜஸ்ட் கிளியர் த கார்பேஜ். இந்த கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஸா? எஸ் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ் த சேம் திங் இங்க ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற விஷயமும் அதே தான். இட் ஜஸ்ட் என்ஃபோர்ஸ் நாட் ஒன்லி த ஃபைல், என்ன ஃபைலை யார் எடுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அண்ட் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அண்ட் ஹூ கேன் ஆக்சஸ் வாட். Okay, and in such a case what is the exact rules to access it அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் இந்த authorization and integrity manager would handles. ஓகேங்களா? ஸோ SDS இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டியர்ஸ், இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு we just need a data files, that is ஆக்சுவல் டேட்டாபேஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் டேட்டா டிக்ஷனரி, ஷார்ட்டா சொல்லணும்னா a data about a data. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வாட் த மெட்டா டேட்டா ரெபாசிட்டரி. ஆக்சுவலா இட் ஸ்டோர்ஸ் எல்லாமுமே ஸ்கீமா இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், அதோட டெஃபினிஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல். ஸோ ஷார்ட்டா அதுதான் சொல்றது, டேட்டா அபவுட் த டேட்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எஸ் இண்டிசஸ், இந்த எக்ஸாக்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் வித் அன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா எதுக்கு எதோட லிங்க் ஆயிருக்கு. இஃப் இட் இஸ் அன் அக்கௌண்ட் பர்சன் ஒன்லி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டுவர்ட்ஸ் த சேலரி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி யாரு என்ன மாதிரியான லுக்அப் வியூல மட்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எஸ் இட் ஆல் கம்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் இண்டிசஸ். அண்ட் இது எல்லாத்தையுமே யாரு பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா எதை வச்சு பார்க்க முடியும்? Yes, by rising a SQL commands and the exact SQL commands தான் all these things comes with a query processor. So yes, as I have already specified, DDL அப்படிங்கிறது data definition language and DML அப்படிங்கிறது data manipulation language and here this makes the evaluation engine. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா even it executes the low level instructions. அதாவது ML மூலமா data management ML மூலமா நம்ம ஏதாவது ஒரு query ரைஸ் பண்றோம் அப்படின்னா that is salary greater than 1000 or 10,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு query ரைஸ் பண்றோம் அப்படின்னா it has to retrieve the exact data. It should not miss any of the things. ஏன்னா அதை வச்சுதான் எனக்கான எல்லாமே பேஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த query எப்படி நாம ரைட் பண்றோம், என்ன ஆக்சுவலா எனக்கு தேவை, ஓகேங்களா, என்ன எக்ஸாக்டா எனக்கு தேவை அண்ட் அந்த எக்ஸாக்ட் queryக்கு ஏத்தாப்புல நான் எப்படி ப்ராசஸ் பண்ண போறேன். And kindly just see here, this is the exact processing functionality. ஓகேங்களா? ஸோ whenever we just ரைஸ் அ கமாண்ட், ஓகேங்களா, whenever we just ரைஸ் அ கமாண்ட், இதுல நம்மளுக்கு 3 விதமான ஸ்டெப்ஸ். ஒன்னு ஃப்ரேசர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான சின்டாக்ஸோட நீங்க query கொடுத்துருக்கீங்களா and அந்த exact query whether it is reaching to the internal கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணின விஷயம் இந்த இடத்துல ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி this phraser and translator, this is what the first main step. And second one, it is all depend on to the optimizer. So optimizer அப்படிங்கும்போது எஸ் ஒரே டைம்ல மல்டிபிள் எக்ஸிகியூஷன் நடக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணும், பிக்ஸ் த ஒன் ஆஃப் த லோவஸ்ட் காஸ்ட் இன் த டேர்ம்ஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி எந்த இடத்துல லோவஸ்ட் ரிசோர்ஸ் யூசேஜா இருக்கோ அதை தான் மெயினா பார்த்து that would happens in the statistics about the data and அந்த மூலமா ஆப்டிமைசர் மூலமா நம்மளுக்கு we would just take an or resource எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். and kindly just see here, this is what the execution engine, அதாவது இங்கதான் நம்மளோட queryயோட பிளானே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, whether it is as like an filtered data or any fetched data, இந்த query மூலமா எல்லாமுமே yes that happens here in evaluation. அதோட ரிசல்டன்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கிற query output. So first one, it is all about phraser and translator. Second, it is all about optimizer. And third but not least, actually இது வந்து பாத்தீங்கன்னா evaluation engine.
ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கேட்டா எஸ் டிஎஸ். நம்மளுக்கு ஜஸ்ட் டேட்டாபேஸ் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா இதுல 3 முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கறத எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் திருப்பியும் அதே பேக் தான், டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு அமௌண்ட்டை டிரான்சாக்ட் பண்றேன் அண்ட் தட் இட் ஹாஸ் டு பி இம்பேக்டட் இன் மை அக்கௌண்ட். ஆமா தானே? ஸோ அப்படி இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைம், எப்போ வேணாலும், அதுவும் ஈச் அண்ட் எவ்ரி டைம் whenever if I just knock, it has to show the exact balance. ஓகேங்களா? ஸோ that comes under database remains always consistent அப்படிங்கிற விஷயம். And kindly just see here, no transaction inference with another. ஸோ இதை தான் நம்ம ஐசோலேஷன் அப்படிங்கிற விஷயத்திலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் டியூரபிலிட்டி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்கே தான் இம்பேக்ட் ஆகுது. இட் ஷுட் நாட் கெட் கிராஷ். ஈவன் த சிஸ்டம் கிராஷஸ், இட் ஹாஸ் டு revert. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ் திஸ் கன்கரன்ஸ் கண்ட்ரோல் மேனேஜர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் ஜஸ்ட் ப்ரிவென்ட்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் when multiple user interact with the same data. ஆக்சுவலா இங்க ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ let we have இது என்னோட அக்கௌண்ட்னு வைங்களேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் மை அக்கௌண்ட் அண்ட் ஐ ஹாவ் a 10,000 அமௌண்ட் in it. ஓகே, ஒருத்தங்களுக்கு நான் செக் ப்ரொவைட் பண்றேன். எஸ் யூ கேன் ஜஸ்ட் டேக் 5,000 ஃப்ரம் மை அக்கௌண்ட். அண்ட் இன்னொருத்தங்களுக்கு நான் அதே மாதிரி செக் கொடுக்குறேன், 5,500 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த 5,000 போடும்போது இஃப் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு போடும்போது இட் இஸ் ஈஸிலி ஏபிள் டு வித்ட்ரா த அமௌண்ட். ஆனா அதே செகண்ட் இந்த பர்சன் போடும்போது பாத்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வரணும். ஆமாவா? எஸ் சார். அண்ட் அதே மாதிரி இஃப் திஸ் பர்சன் மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், எஸ் அந்த இடத்துல திஸ் டிரான்சாக்ஷன் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட், அதாவது கரெக்டா நடக்கணும். அண்ட் இஃப் செகண்ட் இந்த பர்சன் 5,000 அப்படிங்கிறவரு அப்ளை பண்ணாரு அப்படின்னா, டேட்டாபேஸை நாக் பண்றாங்க அப்படின்னா, அப்ப என்ன சொல்லணும்? இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்னு சொல்லணும். ஸோ எஸ் டிஎஸ் ஆல்வேஸ் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் மேனேஜர் அப்படிங்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனும் எஸ் இட் ஹாஸ் டு பி அட்டாமிசிட்டி, டியூரபிலிட்டி இருக்கணும், ஐசோலேட்டட் இருக்கணும் அண்ட் கன்கரன்ஸ் இருக்கணும். ஓகே, எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். அண்ட் இப்போ அஃப்கோர்ஸ் we are here in 2026. இந்த 2026ல ஒரு டேட்டா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற பின்னாடி நம்ம அந்த எக்ஸாக்ட் ரோலுக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோமோ, எஸ் இந்த டேட்டா பேஸோட ஆர்கிடெக்சரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எஸ் இதுக்கு பின்னாடி டேட்டா பேஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல் ரொம்பவுமே ஹைலைட்டா பிளே ஆயிட்டு இருக்கு. And not only database engineer, of course, சில இடத்துல அதே சேம் திங் வித் அன் இம்பாக்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆர் ஏஐ இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் ஒரு குட்டி சேஞ்சஸ் தான் இங்க நடக்குது. பட் ஆனா ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சரை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. எனிஹவ் வாட் எவர் வி பைத்தான் யூஸ் பண்றோம் ஆர் விஎஸ் கோட் யூஸ் பண்றோம், எனிதிங் நம்ம பண்ணினாலும் பின்னாடி நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமும் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் எஸ் திஸ் இஸ் வாட் செட் டு பி த ஆர்கிடெக்சர், டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். So kindly just see here, in such a case, if you are strong with Python plus SQL அப்படின்னு இருக்கும்போது, yes, surely you are eligible for data engineering அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. And here again நான் சொல்றேன், it is not only the role for data engineering. Of course, you can also go for machine learning engineering and AI engineering அப்படிங்கிற மாதிரியான job ரோலுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். So for that, kindly just observe இதோட job description எல்லாம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. And yeah, this architecture always depends on, yes, mainly on to the scale and எந்த மாதிரியான performance நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு objective of the project கேத்தாப்புல தான் we are just going to choose the database. Okay, and இந்த இடத்துல centralized database அப்படிங்கும்போது of course all data and computation occurs in a single machine. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes, it is simple but not scalable. அதுதான் மெயினான விஷயம் இந்த centralized databaseல.
ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லும்போது எஸ் அஃப்கோர்ஸ் இதே சென்ட்ரல் டேட்டாபேஸ் தான், ஆனா செவரல் ஹேண்ட்ஸ் இருக்கும், செவரல் ஹேண்ட்ஸ் வித் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஆர்கிடெக்சர் நவடேஸ். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா parallel database. See, actually, this one uses ஒன்று ஷேர்டு மெமரியும் இருக்கு, இல்லைன்னா செப்பரேட் மெமரியும் இருக்கு டு ப்ராசஸ். ஈவன் தோ நம்மளுக்கு ரெண்டுமே இருந்தும் கூட ஒவ்வொன்றுமே சைமல்டேனியஸா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் கைண்ட்லி இஃப் யூ ஆர் வெல் எஃபோர்ட் இன் திஸ் parallel டேட்டாபேஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இதுக்கும் நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்கு. டேட்டா வேர் ஹவுசிங் ஆர் டேட்டா அனாலிட்டிக்ஸோட எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இதை வச்சு தான் இருக்கு. Okay, last but not least, a distributed database. It just across not only towards the multiple client, of course, geographical locations லையும் it just works across. Okay, so இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா data is stored and processed closer to the user. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா of course to improve the performance and fault tolerance. ஓகே. அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். திஸ் இஸ் ஹவு அ சென்ட்ரலைஸ்டு இருக்கிற விஷயம். ஓகேங்களா. அண்ட் இந்த எக்ஸாக்ட் சென்ட்ரலைஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஸ்மால் ஸ்கேலுக்காக. அண்ட் அந்த ஸ்மால் ஸ்கேலும் ஹையர் த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரியான விஷயத்துக்கு இந்த சென்ட்ரலைஸ்டு யூஸ் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷேர்டு மெமரியிலையும் இந்த பர்டிகுலர் விஷயம் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ஹேஸ் த பெனிஃபிட் ஃபார் ஷேரிங் த டேட்டா ஆர் சைமல்டேனியஸாக வந்து ஒரு மினி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுற மாதிரியான விஷயம். ஸோ எஸ் ஹியர் இட் ஹேஸ் டிஎம்எல் queries, DDL ஓட இன்டர்பிரிட்டர் இருக்கு, எல்லா விஷயமும் இங்கே அவைலபிளாக இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, yes, whenever you are making an application, என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஃபார் எகெயின் ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் மெயின்டைனபிலிட்டிக்காக தான் இந்த எக்ஸாக்ட் அப்ளிகேஷன், வெதர் இட் இஸ் 2 டயரா இல்ல 3 டயரா அப்படிங்கிற விஷயம். அப்படி 2 டயர் 3 டயர் அப்படிங்கிறது எதை சொல்ல வருது? ஓகே, எதை சொல்ல வருது, எதுக்காக இந்த எக்ஸாக்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த 2 டயர் 3 டயர் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் நத்திங் மச் அ சிம்பிள் திங். 2 டயர் அப்படிங்கும்போது we have a client and a server. என்ன இருக்கு? ஒரு கிளைண்ட் அண்ட் அ சர்வர். அதே சேம் இஃப் வி ஜஸ்ட் கோ டுவர்ட்ஸ் த 3 டயர் எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. that it depends upon actually இந்த இடத்துல இன்டர்மீடியேட்டா அப்ளிகேஷன் கிளைண்ட்டுக்கான அப்ளிகேஷன் லேயர் அண்ட் சர்வருக்காக அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் செட் பண்றாங்க, ஒரு அப்ளிகேஷன் சர்வருக்காக ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்றாங்க அப்படின்னா எஸ் தட் ப்ராசஸ் இட் ஜஸ்ட் மேக்ஸ் த்ரூ த நெட்வொர்க் பை யூசிங் அப்ளிகேஷன் கிளைண்ட் மூலமா. So this is the exact architecture most modern web developmentலயும் எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகக்கூடிய விஷயம். ஓகே. ஸோ நம்ம டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை ஒன் திங். ஓகே, என்ன மாதிரியான டேட்டாபேஸ் எல்லாத்தையும் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். See here dear friends, ஆக்சுவலா இங்க ஒரு grocery ஷாப் இருக்கு. இந்த grocery ஷாப்ல என்ன மாதிரியான டேட்டாஸ் அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஐட்டம்ஸ் எத்தனை கவுண்டிங் இருக்கு? ஓகே, ஐட்டம்ஸ் இருக்கு அண்ட் அது எத்தனை கவுண்டிங்ஸ்ல இருக்கு. ஓகே. எஸ். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிராசரிஸ் அப்படின்னு இருக்கிறதுனால கிராசரி ஐட்டம்ஸா இருக்கும். மேபி ரைஸ், வீட், சுகர், ஆயில் அண்ட் ஆஃப் கோர்ஸ் எல்லாமே மேபி பாத்தீங்கன்னா சானிட்டரிஸ் அண்ட் பாத்திங் சோப் ஆர் வாஷிங் சோப் எல்லாமுமே. இப்ப யாராவது ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன கவுண்ட் அப்படிங்கிறது வரும். எஸ்ஸா நீங்கள் ஓகே? இப்போ இந்த இடத்துல சோ ரைஸ் வந்து ஒரு 2 kg or 3 kg வாங்குறாங்கன்னா per kg எவ்வளவு பிரைஸ் அண்ட் இந்த 2 kg இவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அதனால டோட்டலா எவ்வளவு பிரைஸ். அண்ட் நாட் ஓன்லி திஸ், இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு டோட்டலா கவுண்ட் பண்ற விஷயம் இது என்னது? இன்வாய்ஸ்.
அண்ட் இங்க இதோட நிக்கல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாரு. ஓகே, எனக்கு வந்து ஆயில் வந்து 5 லிட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 5 லிட்டர்ஸும் 5 லிட்டர் கேன் ஒன்னு வேணும் அப்படிங்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்மளுக்கு பிளேஸ் ஆகுது அப்படின்னாலும் இங்க பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கோஸ் நாட் ஒன்லி இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் மட்டும் கிடையாது, ஸ்டாக் அப்படிங்கிற டேபிள்லயும் போய் இது வந்து போய் நாக் பண்ணும். என்ன ஸ்டாக் இருக்கா இல்லையா, எப்படி ஸ்டாக் இருக்கா இல்லையா, ஆக்சுவலா இல்ல 2 லிட்டர் கேன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரலாம். பட் ஆனா எனக்கு தேவை 5 லிட்டர் கேன்பா. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஸ்டாக்ல அவைலபிளா இல்லையா. அண்ட் அதே சமயத்துல பாருங்க நம்மளுக்கு இங்க ஒரு டேபிள் கிடையாது, இன்னொன்னும் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆக்சுவலா எனக்கு 5 லிட்டர் கேனுக்கு அப்படிங்கும்போது திஸ் இஸ் த எக்ஸ் பிரைஸ். அண்ட் அதே இந்த இடத்துல எனக்கு இன்வாய்ஸ்ல வருது அப்படின்னா பிளஸ் இந்த பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடப் ஆயிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து விழுகும். ஓகேங்களா? சரி, இப்போ இது கிராசரிஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அதே பார்மசியில என்ன இருக்கும்? பார்மசியில என்ன இருக்கும்? கமான் கமான். டேப்லெட், சிரப், இன்ஜெக்ஷன், medicines, எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரக்ஸ் இன் ஆல் த ஃபார்ம் அப்படிங்கும்போது எஸ் டேப்லெட்ல இருக்கும், சிரப்ல இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பர்சன்ஸ் எனக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் விஷயத்த ஆர்டர் பண்றாங்க, இது எனக்கு 10 நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா எஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டாக் இன்வாய்ஸ்ல வந்து விழுகிற சமயத்துல இது போய் என்ன போகும், ஸ்டாக்ல முதல்ல இருக்கா, அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ல வரும்போது என்ன பிரைஸோ அது எனக்கு கொண்டு வந்து இங்க விழுகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேவும் எனக்கு முடியும் போது வாட் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் இன்னைக்கான பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் சி ஹியர், இந்த இடத்துல கிராசரிஸ் வாங்குற இடத்துல நம்மளுக்கு பில் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு கவுண்டர்ல ஒரு பர்சன் உட்கார்ந்துருப்பாரு. அந்த எக்ஸாக்ட் பர்சனுக்கு தெரியுமா இந்த மாதிரியான இது இது பைத்தான் ப்ரோக்ராமிங்ல செஞ்சது, இல்ல இது C++ ப்ரோக்ராமிங்ல செஞ்சது, ஆர் இது ஜாவால ரைட் பண்ணினது, இந்த மாதிரியான இதுல ப்ரோக்ராம் பண்ணினதுன்னு அவருக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மேம். தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ், அதுதான் நம்மளுக்கான யூசர் லெவல். ஓகே, அண்ட் கைண்ட்லி இங்க இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, கிராசரி ஷாப்பா இருந்தாலும் சரி, பார்மசி ஷாப்பா இருந்தாலும் சரி, இன்வாய்ஸ் எல்லாமுமே கிட்டத்தட்ட ஒரே இன்வாய்ஸ் தான். என்ன இந்த இடத்துல கிராசரி ப்ராடக்ட்ஸ், இங்க ட்ரக் ப்ராடக்ட்ஸ். அண்ட் பின்னாடி அதே தான் நடக்குது, போகுது, ஸ்டாக்கை பார்க்குது, ஸ்டாக்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு பர்ச்சேஸ்லயும் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் இன்வாய்ஸ் வாங்கிட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது வாட் இஸ் த ப்ராஃபிட், வாட் இஸ் த லாஸ் அப்படிங்கிற விஷயம் நாம ஈச் அண்ட் எவ்ரி சேலுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதே சேம் தான் இங்க பார்மசிலையும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆர் சேம், ஆனா அப்ளிகேஷன் தான் இங்க என்னது டிஃப்ரெண்ட். இது கிராசரி ஷாப், இது பார்மசி. So this is what the user level and this is the exact application level. And kindly just see here, எனக்கு இந்த இடத்துல பார்மசி எனக்கு இது ஒரே ஒரு சிஸ்டம், ஆமா இது ஒரு இடத்துல மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். அண்ட் இதே மாதிரி கிராசரிஸ், எஸ் இந்த கிராசரிஸ் நான் இங்க ஒரு கடையில இங்க மட்டும்தான் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த எக்ஸாக்ட் லோக்கல், அதுதான் பிசிக்கல் லெவல். அண்ட் இங்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றேன், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இப்போ நம்மளுக்கு அமேசான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அமேசான்ல அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் கிராசரிஸும் இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் ஷூஸ், you are just going with furnitures, you are just going with gardening items. So each and everything are having a separate application, அதோட stock, அதோட profit and loss, அதோட exact invoice, all the things are different. Yes, ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் அவுட்புட் அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பண்ற விஷயம் இட் இஸ் வாட் என்டையர் அப்ளிகேஷன். Got it, dears? Yes, yes, yes. Yes. Okay. So yes, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டேட்டாபேஸ், அண்ட் அந்த எக்ஸாக்ட் டேட்டாபேஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி எல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கு, மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம்.
அண்ட் நெக்ஸ்ட் வி ஜஸ்ட் சீன் அபவுட் த ஆர்கிடெக்சர் அண்ட் அதை எப்படி டிப்ளாய் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் லாஸ்ட் மோர் த திங், எஸ், ஒவ்வொரு விஷயமும் நம்மள ரிலையபிளா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும் அண்ட் ஸ்கேலபிளா இருக்கணும். தட் இஸ் வாட் த மெயின் திங். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஸா?